ஹல்லேலூயா. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாக உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள பிதா, நித்திய தேவன், சமாதான பிரபு. हालेलुया. मैं प्रीतिमा दवसोबत सियलदिना समग रसो नमस्कार किरीम आपडे महाप्रीतिय की देवाचने प्रकाश करणवा मक्निसाद आपडे लदरवे कुपान्नेय आपडे पुत्रे देनलद्देय आंडुवद उन्वासे करपिटति बेन्नेय उन्वासेगे नामय अपूर्वय मंत्रीवरयाय पराक्रमवाद दिव्यान वහන්සේය සදාකාල පියානෝය සමාදානයේ කුමාරයයි කියනු ලබන්නේය. හලලූයා. අපි මොහොතක් අපගේ දෑත් ඔසවමින් අපේ දෑස් වසා ගනිමින් උන්වහන්සේගේ අභිමුඛයේ අපි උන්වහන්සේට නමස්කාර කරමු. හලලූයා. අවුරුදු 2000කට ප්‍රථමයෙන් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පාපෙන් ශාපෙන් ඔබවත් මාවත් නිදහස් කරන්නට අපේ ජීවිතයට සමාදානය ගෙනෙන්න උන්වහන්සේ මේ පොළවට බිහුණේය. හලලූයා. අද ඒ සමාදාන අපගේ සිත් තුළ උන්වහන්සේ වගුරවමින් ඒ ප්‍රීතිය අප පුරවා තිබෙන නිසා අපි මුළු ආත්මෙන් උන්වහන්සේට ප්‍රශංසා කරමු. හලලූයා. ஓ நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. பிரசංසා වේවා தேவி ස්වාමිනේ. ஓ වික්‍රමාන්විතේ කරන්නාවු. හලලූයා. සර්ව පරාක්‍රමයාණනි. ஓ ජීවනයේ අධිපතියාණනි. අපි ඔබ වහන්සේට නමස්කාර කරමු. බලවන්ත රජයාණනි, අපට නමස්කාරය වේවා. හලලූයා. නමස්කාරය අපටයි ස්වාමිනේ. ඥානනි ඔබ වහන්සේ සුදු කරමු ස්වාමිනේ. ඔබ බලවන්තයි, ඔබ කරුණාවරයි මගේ ස්වාමිනේ. හලලූයා. ඔබ ජීවමානයි, ඔබ අනාසන්න දෙවියනේ. හලලූයා. නමස්කාර කරමු ස්වාමිනේ. හලලූයා. අපේ නාමයට නමන උයර්තුවා. பரிசுத்தரை போற்றுகிறோம் ஆண்டவரே. உன்னதமான கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. மகத்துவமுடையவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. சதா காலமும் இருக்கிறவர், நித்தியமானவர், சமாதான பிரபு, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம். ஆனாதி வானங்களுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டவர் உன்னதமான கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா நாமங்களும் அறிக்கையிட, எல்லா உலகாற்றிலும் உள்ளவர், எல்லா நாமங்களும் மேலான நாமத்தை கொண்டீரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. தலைமுறை தலைமுறை தோறும் உள்ளவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுவாமி. ஹல்லேலூயா. ஜீவமான பியானனே, நமஸ்கார வேவா சுவாமினே. பலவந்தாய். ஹல்லேலூயா. உஸ்துதி வேவா தேவி பியே. ஹல்லேலூயா. ஓ மே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி பிதாவே. நன்றி ராஜா. அறியாத வேட்கைகள் சர்வம் வணங்கிட ஆளுகை செய்பவர், தாழ்மை தரித்து மேன்மை தவிர்த்து என்னை கண்டவர், தமக்காய் கொண்டவர், என்னை கண்டவர், தமக்காய் கொண்டவர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எம்மானுவேல் தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். மண்ணில் பிறந்த தெய்வம் எம்மா
கிருபையின் ரூபம், இவர் கிருபையின் ரூபம். நன்மை செய்ய வந்தவர், நாள்தோறும் செய்கிறீர். இழந்து போன யாவையும் மீண்டும் என்னில் தந்தீர். நன்மை செய்ய வந்தவர், நாள்தோறும் செய்கிறீர். இழந்து போன யாவையும் மீண்டும் என்னில் தந்தீர். இலவசமாய் கிருபையால் நீதிமான்களாக்கினீர். இம்மானுவேல், இந்த மண்ணில் பிறந்த தெய்வம். இம்மானுவேல், அவர் என்னோடு இருக்கும் தெய்வம். இம்மானுவேல், ஒளியேற்ற வந்த தெய்வம். இவர் கிருபையின் ரூபம், அவர் கிருபையின் ரூபம். ஆயிரம் நாமங்கள், அழியாத மேன்மைகள், சர்வம் வழங்கிட ஆளுகை செய்பவர். தாழ்மை தரித்து மேன்மை தவிர்த்து என்னை கண்டவர். தமக்காய் கொண்டவர், என்னை கண்டவர். தமக்காய் கொண்டவர். நன்மை செய்ய வந்தவர், நாள்தோறும் செய்கிறீர். இழந்து போன யாவையும் மீட்டு என்னில் தந்தீர். நன்மை செய்ய வந்தவர், நாள்தோறும் செய்கிறீர். இழந்து போன யாவையும் மீட்டு என்னில் தந்தீர். இலவசமாய் கிருபையினால் நீதிமான்களாக்கினீர். இம்மானுவேல், இந்த மண்ணில் பிறந்த தெய்வம். இம்மானுவேல், அவர் என்னோடு இருக்கும் தெய்வம். இம்மானுவேல், ஒளியேற்ற வந்த தெய்வம். அவர் கிருபையின் ரூபம், அவர் கிருபையின் ரூபம். ஒரு விசை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்கள் உயர்த்தி சொல்லுவோம். மகிழ்ச்சியோடு அவரை நோக்கி சொல்லுவோம். அவர் நம்மோடு இருக்கிற தெய்வமாயிருக்கிறார். இம்மானுவேல், இருளில் வாடுகிற மாந்தருக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க அவர் பிறந்தாரே. கிருபையின் ரூபம், அவர் கிருபையின் ரூபம். இம்மானுவேல், இந்த மண்ணில் பிறந்த தெய்வம். இம்மானுவேல், அவர் என்னோடு இருக்கும் தெய்வம். இம்மானுவேல், ஒளியேற்ற வந்த தெய்வம். அவர் கிருபையின் ரூபம், அவர் கிருபையின் ரூபம். ஓ, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்வோம். ஆனந்த சத்தத்தோடு அவர் திருமணை ஆராதனை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. ஓ प्रीतिमा खड़ीनुट बांसुरी अभिमुखे अभिनमस्कारे उत्सवम. हालेलुया. Oh,
ඔබට නමස්කාරය හලෙලූයා සදායි ඔබ අලංකාරයි ස්වාමිනී මුළු විශ්වයම පාලනය කරන්නා වූ දෙවි පියාණනි නමස්කාර කරමු හලෙලූයා ස්තුති වේවා ස්වාමිනී හලෙලූයා ස්වර්ගයට මඟ සාදන්න යේසුනී උන්වහන්සේ ස්වර්ගයේ සියලු සැප සම්පත් අතහැර දමා ඔබටත් මටත් ස්වර්ගයට යා යුතු මාර්ගය සාදා දෙන පිණිස හලෙලූයා ඔබෙන් පුදුම වුණාමේ සතුටු සිතින් කියමු අති පුදුම වුණාමය අති පුදුම වුණාමේ කිසිසේත් සම නොවේ අති පුදුම වුණාමේ ඒ නාමේ යේසු ස්වර්ගයට මඟ සාදන්න සුදිවන්ත හදවතින් ස්වර්ගේ ආවා ඔබේ ප්‍රේම මා පාපයෙන් මුදා ඔබෙන් මාවෙන් වන්නේ අති පුදුම වුණාමේ අති පුදුම වුණාමේ ඒ නාමේ යේසුස් මහරජු අති පුදුම වුණාමේ කිසිසේත් සම නොවේ අති පුදුම වුණාමේ ඒ නාමේ යේසුස් අලංකාරයේ නාමේ අලංකාරයේ නාමේ ඒ නාමේ යේසුස් මහරජු ඒ නාමේ රස විඳමින් අලංකාරයේ අලංකාරයි නාමය ඒ කිසිසේත් නාමයට සමානත්වයක් නැත ඒ නාමයට අලංකාරයි උත්කෘෂ්ඨ නාමයයි What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ my King. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. What a wonderful name it is. What a wonderful name it is. The name of Jesus Christ my King. What a wonderful name it is. Nothing compares to this. What a wonderful name it is. The name of Jesus. මොහොතක් අපි සියලු දෙනා අපේ දෑත ඔසවමින් උන්වහන්සේ දෙස නැවතත් බලා අපි උන්වහන්සේට කියමු ස්වාමිනී පාපයෙන් ශාපයෙන් රෝගයෙන් දුර්වලකමෙන් බලාපොරොත්තුවක් නැතුව ජීවත් වුණා වූ අපට බලාපොරොත්තුවක් දෙන පිණිස අපේ පාපේ සෝදාප පවිත්‍ර කරන පිණිස ස්වර්ගයට යා යුතු සදාකාලික මාර්ගයක් අපට ලබා දෙන පිණිස ස්වර්ගයේ සැප සම්පත් අතහැර දමා ඔබ වහන්සේ මේ පොළවට ආනිසා අපි මුළු හදවතින් ඔබට ස්තුති කරමු අපට බලාපොරොත්තුවක් ගෙන දුන්න නිසා අපි ඔබ වහන්සේට ස්තුති කරමු මුළු හදවතින් නැවත වතාවක් අපි උන්වහන්සේට ඒ පුදුම නාමයට
ඒ අලංකාරේ නාමයට යේසුස්ගේ නාමයට අපි ගෞරවය පුද කරමු. හalleluya. ඕ නමස්කාර වේවා. ඕ දෙවියනි ඔබට ප්‍රශංසා වේවා. හalleluya. ඕ ශුද්ධ අලංකාරේ දෙවිදේ අපි ප්‍රමාණිත ප්‍රේක්ෂා කරන්නේ. ඔබට නමස්කාර Hallelujah. நன்றி ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி.
நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை கூட தூபவர்க்கம் அள்ளி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புதுகானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புதுகானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். சில்லான குளிர்காற்று சில்லான குளிர்காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்ட பாடும் வேலையது. மண்ணின் மாதர்கள் கதரும் நேரமது நமேசிய மண்ணில் உதித்தார். சில்லான குளிர்காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்ட பாடும் வேலையது. மண்ணின் மாதர்கள் கதரும் நேரமது நமேசிய மண்ணில் உதித்தார். இதரின் பாவயோகம் மாற்றிடவே மாஜோதி மாநிலரானா. உன்னை மிக்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. மாநிலரின் பாவயோகம் மாற்றிடவே மாஜோதி மாநிலரானா. உன்னை மிக்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. நாசரேத்திலோ நன்மை திறந்ததே நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. நாசரேத்திலோ நன்மை திறந்ததே நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. சில்லான குளிர்காற்று சில்லான குளிர்காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்ட பாடும் வேலையது. மண்ணின் மாந்தர்கள் கதரும் நேரமது நமேசிய மண்ணில் உதித்தார். சில்லான குளிர்காற்று வீசும் நேரமது மேலோக தூதர் கூட்ட பாடும் வேலையது. மண்ணின் மாந்தர்கள் கதரும் நேரமது நமேசிய மண்ணில் உதித்தார். Hosanna, Hosanna, Mahimaya Rajunlo Hosanna. Hosanna, Hosanna, Emmanuel Hosanna. Hosanna, Hosanna, Mahimaya Rajunlo Hosanna. Hosanna, Hosanna, Emmanuel Hosanna. Hosanna, Hosanna, Mahimaya Rajunlo Hosanna. Hosanna, Hosanna, Emmanuel Hosanna. Hosanna, Hosanna, Mahimaya
එම්මානුවේල් දෙවිඳුන් අප සමගයි. එමානුවේල් දේවන් நம்மோடு கூட உண்டு. ක්‍රිස්තුස් වහන්සේගේ ඉපදීම සිහි කරන්නා වූ මෙම කාලයේ கிறிஸ்துவின் பிறப்பை நினைக்கிற இந்த காலத்திலே නත්තලේ සැබෑ අරුත නැමැති මාතෘකාව යටතේ වචන ස්වල්පයක් ශුද්ධ වූ බයිබලයෙන් ඔබ ඉදිරියේ තබන්නට කැමැත්තෙමි. நத்தாரின் மெய் அர்த்தம் என்ற தலையகத்து கீழே தேவனுடைய வார்த்தை உங்கள் முன்பதாக வைக்க The விரும்புகிறேன். true meaning of Christmas. நத்தாரின் மெய் அர்த்தம். නත්තලේ සැබෑ අරුත. நத்தாரின் மெய் அர்த்தம். ප්‍රේමණීය දේවදරුවනි, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ක්‍රයිස්ට් නැතුව ක්‍රිස්මස් නැහැ.
கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்மஸ் இல்லை. ක්‍රිස්තුස් වහන්සේ නැතිව கிறிஸ்து இல்லாமல் නත්තල් නැහැ. கிறிஸ்மஸ் இல்லை. 1 පේතරස් 3:18 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் සුද්ධ வசனம் බයිබලයේ මෙසේ සඳහන් කරනු ලබනවා. பரிசுத்த வேதாகமம் இவ்வாறு சொல்லுகிறது. මනුස්සාද දෙවියන් වහන්සේ ළඟට අප පමුණුවන පිණිස ධර්මිෂ්ඨ වූ ක්‍රිස්තුස් වහන්සේ අධර්මිෂ්ඨයන් උදෙසා පව් ගැන වරක් වදවින්දසේක. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். ප්‍රේමණීය දේවදරුවනි, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, සුදු බයිබලයේ වචනේ ඉතා පැහැදිලි ලෙස සඳහන් කරනු ලබනවා. பரிசுத்த வேதாகமத்தில் இந்த வசனம் மிக்க தெளிவாய் දෙවියන් சொல்லுகிறது. වහන්සේ ළඟට අප පමුණුවන පිණිස தேவன் கிட்ட எங்களை சேர்க்கும்படிக்கு යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து මෙලොවට උත්පත්තිය ලබා இந்த பூமியிலே பிறந்து උන්වහන්සේ அவர் කුරුසියේදී சிலுவையிலே අපගේ පාපේ ශාපය උදෙසා எங்கள் பாவத்துக்காக දෙවියන් சாபத்துக்காக වහන්සේගෙන් ඈත් වෙලා සිටින්නා වූ தேவனுக்கு தூரமாய் இருந்த ජනතාව ஜனங்களை උන්වහන්සේ වෙතට ලං කර ගන්නා පිණිස அவருக்கு கிட்டி එම சேர்க்கும்படி ජනතාව විසින් කළා වූ පාපයට මිලයක් ගෙවන පිණිස அந்த ஜனங்கள் நிமித்தம் உண்டான பாவத்துக்கு ஒரு விலை கொடுக்கும்படி උන්වහන්සේ அவர் මෙලොව இந்த பூமிக்கு උත්පත්තිය ලැබුවා. பிறந்தார். නත්තලේ සැබෑ අරුත වන්නේ நத்தாரின் மெய் அர்த்தம் ඔබත් මමත් நீங்களும் நானும் දෙවියන් වහන්සේ සමග தேவனோடு கூட සම්බන්ධ වන පිණිස உறவு கொள்ளும்படி යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து මනුෂ්‍යාකාරයෙන් மனித ரூபமாய் දෙවියන් වහන්සේ தேவன் මනුකයක් රැගෙන மனுஷ ரூபமாய் මෙලොවට இந்த பூமிக்கு வந்தார். සුදු බයිබලයේ பரிசுத்த வேதாகமத்திலே ලූක් තුමා ලියපු සුභාරංචියේ லூக்கா சுவிசேஷம் எழுதப்பட்ட வசனத்திலே දෙවෙනි පරිච්ඡේදයේ 2ஆம் அதிகாரம் 7 වෙනි පදය 7ஆம் வசனம் මෙසේ සඳහන් කරනවා. இவ்வாறு சொல்லுகிறது. ඈ කුළුඳුල් පුත්‍රයා බීකර රෙදි වලින් ඔතා නවාතන්ගේ ඔහුන්ට ඉඩ නොතිබුණු බැවින් ගවයන් කන උරුවක බෑවුවාය. அவள் தான் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். ප්‍රේමණීය දේවදරුවනි, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ගවලමේ ඉඩ තිබුණා. அங்கே மாட்டு தொழுவத்திலே இடம் இருந்தது. නවාතන්ගේ ඉඩ තිබුණේ නැහැ. சத்திரத்திலே இடம் இருக்கவில்லை. ප්‍රේමණීය දේවදරුවනි, பிரியமான අද ඔබගේ වාතාවරණය මොනවා වුණත්, இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை ඔබ எதுவாக මොන இருந்தாலும், පසුබිමක සිටියත්, நீங்கள் என்ன பின்னணியிலே இருந்தாலும், ඔබගේ ජීවිතයේ உங்களுடைய வாழ்க்கையிலே ඔබ ගවලෙනක් වෙන්න පුළුවන් නම්, நீங்கள் ஒரு மாட்டு தொழுவமாக දෙවියන් இருக்கலாம். වහන්සේට ඉඩ දෙන්න පුළුවන් ස්ථානයක් වෙන්න පුළුවන් නම්, தேவனுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாய் දෙවියන් වහන්සේට இருக்கக்கூடாது. ඉඩ දෙන්න පුළුවන් හදවතක් වන්න පුළුවන් නම්, தேவனுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு இருதயம் உள்ளவர்களாய் இருந்தால், ඒ තමයි அதுதான் සැබෑ වුණ மெய்யான நத்தார். ප්‍රේමණීය දේවදරුවනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, යෝහාන් පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය හා දෙවෙනි පදය මම ඔබට කියවන්නම්. පටන් ගැනීමේදී වාක්‍යානෝ සිටිසේක, වාක්‍යානෝ දෙවියන් වහන්සේ හා සමග සිටිසේක, වාක්‍යානෝ දෙවියන් වහන්සේව සිටිසේක, උන්වහන්සේ පටන් ගැනීමේදී දෙවියන් වහන්සේ සමග සිටිසේක. 14 වෙනි පදය. තවද වාක්‍යානෝ මාංශවත් වී කරුණාවෙන්ද සත්‍යයෙන්ද පූර්ණව අප අතරේ වාසය කළසේක. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. අපි ප්‍රථමයෙන් බැලුවා நாங்கள் முதலாவது සැබෑ பார்த்தோம் නත්තල කියන්නේ மெய்யான நத்தார் என்பது දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධ වීමයි. தேவனோடு கூட சம்பந்தமாவது. සාද පැවැත්වීම, அங்கே கொண்டாட்டங்களை මංගල්‍ය செய்வது, පැවැත්වීම, களியாட்டங்களை செய்வது, ඒ සැබෑ නත්තල නෙවෙයි. அது மெய்யான நத்தார் அல்ல. සැබෑ නත්තල කියන්නේ மெய்யான நத்தார் ඔබත් என்பது මමත් ගවලෙනක් වීමයි. நீங்களும் நானும் ஒரு மாட்டு தொழுவமாய் மாறுவதே. ඒ ස්ථානයේ ඉඩ නැති වෙද්දී அங்கே இடம் இல்லாத பொழுது ගවලෙනක් සූදානම් වෙලා
තිබුණා යේසුස් වහන්සේව බාර ගන්න. ஒரு மாட்டு தொழுவம் ஆயத்தமாய் இருந்தது இயேசுவை ஏற்றுக்கொள்ள. ප්‍රේමණීය දේවදරුවනි. பிரியமான தேவனுடைய අද பிள்ளைகளே, ගවලෙන මෙච්චරටම ප්‍රචලිත වුණේ ඇයි? இன்றைக்கு மாட்டு தொழுவம் இவ்வளவு பிரசித்தப்படுவதற்கு காரணம் என்ன? යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்து. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. ගැලුම් කරවානා. ரட்சகர், මැවුම් කරවානා. මේ சிருஷ்டிகர், විශ්වය අයිති කරවානා. இந்த பூமிக்கு சொந்தக்காரர். උන්වහන්සේ அவர் ගවලෙනක மாட்டு தொழுவத்திலே උත්පත්තිය ලැබුවා. பிறந்தார். ඒ නිසා ஆகவே ඔබත් මමත් நீங்களும் நானும் ගවලෙනක් වෙමු. மாட்டு தொழுவமாய் மாறுவோம். උන්වහන්සේ අපේ ජීවිතේ ඉපදෙන්න ඉඩ හරිමු. அவர் எங்களுடைய வாழ்க்கையில பிறக்க நாங்கள் இடம் விடுவோம். දෙවනුව இரண்டாவது, වාක්‍යානෝ මාංශවත් විය. வார்த்தையானவர் மாம்சமாகினார். වාක්‍යානන් වන ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඔබ තුළ උත්පත්තිය ලැබ வார்த்தை என்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறந்து, ඒ ක්‍රිස්තුස් වහන්සේ அந்த கிறிஸ்து දවසෙන් දවස நாளுக்கு ඔබ நாள் තුළ මාංශවත් වෙනවා නම් உங்களுக்குள்ளே மாம்சமாகுவாரானால், ඔබ තුළ වර්ධනය වෙනවා නම් உங்களுக்குள்ளே ක්‍රිස්තුස් வளருவாரானால், වහන්සේගේ උසට கிறிஸ்துவின் ක්‍රිස්තුස් உயரத்துக்கு, වහන්සේගේ මහතට கிறிஸ்துவின் அகலத்துக்கு ඔබත් මමත් நீங்களும் நானும் දවසෙන් දවස වර්ධනය වෙනවා නම් நாளுக்கு நாள் வளருவோமானால், හලෙලූයා. ஹalleluya. ප්‍රේමණීය දේවදරුවනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, එය තමයි සැබෑ නත්තල. அதுதான் மெய்யான நன்மை. ස්වර්ගයේ ඔබ ගැන මා ගැන සතුටටපත් වෙන්නට යනවා. பரலோக ராஜ்யம் உங்களை குறித்து என்னை குறித்து மகிழ்ச்சி அடைய ක්‍රිස්තුස් போகிறது. වහන්සේ ප්‍රීතියටපත් වෙන්න යනවා. கிறிஸ்து மகிழ்ச்சி அடைய போகிறார். ඇයිදනම් ஏன் උන්වහන්සේ ආවව අරමුණ அவர் வந்த நோக்கம் ඔබත් මමත් ඉෂ්ට කළා. நீங்களும் நானும் நிறைவேற்றினோம். ප්‍රේමණීය දේවදරුවනි. பிரியமான தேவனுடைய එනිසා මේ பிள்ளைகளே, ප්‍රීතිමත් කාලේ ஆகவே இந்த மகிழ்ச்சியான காலத்தில் අපි ප්‍රීති වෙමු වරදක් නැහැ. நாங்கள் மகிழ்ச்சியோடு இருப்போம், தவறு கிடையாது. නමුත් ஆனால் ප්‍රථමයෙන් முதலாவது අපි දෙවියන් වහන්සේට දෙමු. நாங்கள் தேவனுக்கு இடம் ஹalleluya. ஹalleluya. උන්වහන්සේ අපේ ජීවිතයට බාරගමු. அவரை எங்களுடைய வாழ்க்கைக்கு අපි ஏற்றுக்கொள்வோம். පසුතැවිලි වෙමු. நாங்கள் மனம் අපේ திரும்புவோம். පාපය අතාරිමු. எங்களுடைய பாவத்தை விட்டு விடுவோம். අපි දෙවියන් වහන්සේ වෙතට හැරෙමු. நாங்கள் தேவன் பக்கமாய் சேருவோம். උන්වහන්සේගේ වචනය அவருடைய வார்த்தை අප තුළ දවසෙන් දවස எங்களுக்குள் நாளுக்கு நாள் වර්ධනය වන්න. வளர, ඒ වචනය අනුකූල அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு ක්‍රිස්තුස් වහන්සේගේ ස්වරූපයට கிறிஸ்துவின் ரூபத்துக்கு ඔබත් මමත් පරිවර්තනය වෙන්න. நீங்களும் நானும் மாற දේව කරුණාව තුළ தேவ கிருபைக்குள்ளே අපි උන්වහන්සේ நாங்கள் அவரை අපට ශක්තිය දෙන පිණිස அவர் எங்களுக்கு பலன் தரும்படி ඉල්ලා සිටිමු. நாங்கள் வேண்டிக் கொள்வோம். ඔබට සුබ නත්තලක් වේවා. உங்களுக்கு நத்தால் வாழ்த்துக்கள். යේසුස් கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, prosper año felicidad. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, prosper año felicidad. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் දේව දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයද பிதாவாகிய தேவனுடைய සුදන් அன்பும் වහන්සේගේ පංගුකාරත්වය හා සහභාගීත්වයද பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் අදත් එනත් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ඊම දක්වා இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை ඔබ பரியந்தம் සියලු දෙනා සමග වේවා. உங்கள் அனைவரோடு கூட අපි இருப்பதாக එක්සත්ලා කියමු. நாங்கள் ஒரு மனப்பட்டு මාගේ ආත්මය ස්වාමීන් ප්‍රශංසා කරමු. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. මාගේ සියලු වහන්සේගේ ශුද්ධ නාමයට ප්‍රශංසා என் කරමු. முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. මාගේ ආත්මය ස්වාමීන් ප්‍රශංසා කරමු. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. මාසික කළ සියලු அவர் செய்த சகல සීලය உபகாரங்களை දිනු කරමු. ஒருபோதும் மறவாதே. ඒක සභාව ශබ්ද නගාපවස්. அப்பொழுது சபை உரத்த குரலில் ආමේන්. ஆமென் ආමේන්. ஆமென் ஆமென். ஆமென் God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.